ஷான் o'Malley செகண்ட் ரவுண்டில் மெராப்ட சரண்டர் ஆகிறார். மெராப் 5 ரவுண்ட்ஸ் போய் ஜெயிக்கிறது இருக்கட்டும், பட் ஷான் o'Malley செகண்ட் ரவுண்டில் he surrenders to Merab. There is no energy, no resistance, no rebellion. ஒரு ஷான் o'Malley ஒரு ப்ரே மாதிரி நீ என்ன வேணா நான் பண்ணிக்கோன்னு சொல்லி சரண்டர் ஆகிறார். Merab is that predator. இந்த வாழ்க்கையில் there is predator and prey. The one who dominates is predator. ஒரு கரடி மால் பண்ணும்போது that's domination. ஒரு சிறுத்தை வேட்டையாடும் போது that's domination. இந்த பிரேங்கிறது ஓடி பயந்து டிஃபென்சிவாக இருக்கிறது தான் ப்ரே. The one who gets dominated is prey. இந்த ஷான் o'Malley vs Merab ஃபைட்டில் that is how it was. A predator prey ஃபைட்டு தான். ஷான் o'Malley was trying to survive. Merab was just playing the game. He was crushing ஷான் o'Malley's confidence. இந்த ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷான் o'Malley is this ஹோ அப்படின்னு சொல்லி இந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி வராரு. பட் ஷான் o'Malley was not able to do nothing to Merab. Merab is that fighter. Merab is that fighter. Machine. 5 rounds, 10 rounds, 100 rounds, he will go there and grind and win. எத்தனை பேர் ஜோஷி ஆல்டோ, the UFC legend, defeated. Peter Yan, the silent killer, defeated. Olympic gold medalist, former 2-weight division champion Henry Cejudo, defeated. Sean o'Malley, he has great knockout power, defeated. Khabib's brother, he comes from Dagestan, he has great wrestling, PFL champion, undefeated. Merab உமார ஒன்றுமே பண்ணாது. ஒரு ஃபைட்டரா ஒரு ஸ்பாரிங் மாதிரி பண்ணி அந்த ஃபைட் ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட்டை முடிக்கிறார். He was that fighter. Omar was nothing to compare to Merab. Merab is that good of a fighter. He is the best of the best in the bantamweight division. Merab is the best. Champions எத்தனை பேர் இருக்காங்க. ஃபார்மர் சாம்பியன்ஸை கம்பேர் பண்ணும்போது nobody can beat Merab. ஹென்ரி சகிடோவோ, டொமினிக் க்ரூஸோ, டிஜே ஜில்லர்ஷா, நோ, மெராப் தான் த பெஸ்ட் ஆஃப் பேண்டம் வெயிட். இந்த டிவிஷனில் வேறு யாருமே இல்லை. பேண்டம் வெயிட் டிவிஷனில் டாப் ஃபைட்டர்ஸ் எடுத்துக்கோவேன், எல்லாருமே மெராப் வாஷ் அவுட் பண்ணியாச்சு, டாமினேட் பண்ணியாச்சு. யார் இருக்கா? கோரி சாண்டகர், சாங் யடாங், அவங்களாம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட். மெராப் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு, கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் அ பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஃப்சி பேட்சி மிஸ்ஸிங்கிற ஒரு ஃபைட்டரை பேண்டம் வெயிட்டுக்கு கொண்டு வராங்க. ஓகே, இஸ் ஃபிசிக்கலி குட், மென்டலி குட், ஃபைட்டிங் ரெக்கார்ட், கிரவுண்ட் கேம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் அந்த ஃபைட்டர் அட்லீஸ்ட் 1.5 வருஷமாவது ஆகும் ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட் பண்ண. அதுக்குள்ளே மெராப் என்ன பண்ணுவார்? ஹீ கேனாட் ஸ்டே இன் பேண்டம் வெயிட் டிவிஷன். மெராப் வந்து ஒரு கோட் ஸ்டேட்டஸ், ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னா ஹீ ஹேஸ் டு மூவ் அப் அண்ட் சேலஞ்ச் அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி. ஃபெதர் வெயிட் போகணும்னு சொல்கிறேன். இந்த யாருமே இல்லை. ஷான் o'Malley ரீமேட்ச் ஃபைட்டை பண்ணிட்டா மெராப் ஓகே ஹி வில் பிகம் அ பேண்டம் வெயிட்டில் ஒரு கிங்காக இருப்பார். பட் ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் வேணும், ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பேண்டம் வெயிட் அப்படின்னு சொல்லணும்னா ஹி ஹேஸ் டு மூவ் அப். ஒரு ஃபெதர் வெயிட் போய் ஹி ஹேஸ் டு ஃபைட் அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி. ஃபெதர் வெயிட்லையுமே யாருமே இல்லை. யோசிச்சு பாரு, தெர் இஸ் நோ ஒன் எல்ஸ். மேட்சப் வந்து அவ்வளோவா இல்லை. திருப்பி ரீமேட்ச் ஃபைட்டை கொண்டு வந்திருக்காங்க. அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி இஸ் அகெயின் ஃபைட்டிங் யயிர் ரொட்ரிகஸ். யயிர் வந்து யாரை ஃபைட் பண்ணார்? பிட்புல்லுங்கிற ஒரு ஃபைட்டரை கொண்டு வந்தாங்க. பிட்புல் மாதிரியே ஃபைட் பண்ணாமல் அவர் சாதுவாக விளாண்டுட்டு அவர் போகிறாரு. பிகாஸ் நோபடி இல்லை, அதனால் யயிர் ரொட்ரிகஸை திருப்பி ரீமேட்ச்சு கொண்டு வராங்க. ஐடியலி யயிர் வந்து டியாகோ லோபஸோட ஃபைட் பண்ணணும், அதான் மேட்ச். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பீஃப், ஒரு கிளாஷு, அவங்க 2 பேர் ஃபைட் பண்ணணும். இப்போ மெராப் வந்து இந்த ரீமேட்ச் ஃபைட்டில் ஜெயிக்கட்டும். வோல்கனாஸ்கி யயிரோட ரீமேட்ச்சு டைட்டில் ரீட்டைன் பண்ணட்டும். அதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, யூஎஃப்சி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுது மெராப் இஸ் கோயிங் டு சேலஞ்ச் அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி, இஸ் மூவிங் அப் இன் டிவிஷன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹைப் இருக்கும்ல. ஹைப் மட்டும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் நடக்காத காரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெராப் ஹேஸ் டு மூவ் அப்.
ஆல்ஜமின் ஸ்டெர்லின் அந்த டிவிஷனில் இருக்கிறது ஓகே, பட் எதுக்கு ஆல்ஜமின் ஸ்டெர்லினை ஃபைட் பண்ணோம்? லெட் மெராப் ஃபைட் அலெக்சாண்டர் வால்கனாஸ்கி, லெட் மெராப் ஃபைட் பிரையன் ஒட்டேகா, லெட் மெராப் ஃபைட் டியகோ லோபஸ். அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது தெரியுமா, இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட் அந்த டிவிஷனில். அதுக்காகவே மெராப் ஹேஸ் டு கோ அண்ட் ஃபைட் இஸ் சேலஞ்ச். இந்த டிவிஷனில் ஒரு சேலஞ்ச் இல்லை. இஃப் யூ வாண்ட்ஸ் டு ஹாவ் அ லெஜண்ட் ஸ்டேட்டஸ், அந்த லெஜண்ட் என்ன பண்ணணும், அந்த சாம்பியன் ஹேஸ் டு challenge himself. Ilya Topuria பண்ண மாதிரி he has to go to a different division and challenge. அப்படி பண்ணிட்டா it is going to be amazing because Alexander Volkanovski Islam Makhachevoட ஃபைட் பண்ணிட்டாரு. let Merab challenge Alexander Volkanovski. அந்த ஸ்டைல் எப்படி, அந்த ஃபைட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமே. that is the fight to make ன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபைட்டை பற்றி பேசுவோம். ஸோ ஏன் ஷான் ஓமாலி, ஏன் இந்த டிவிஷனில் வேறு யாருமே இல்லையா? மேலே யாருமே இல்லை தான். பட் எனிவே பீட்டர் யான், கோரி சாண்டகன் அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் இருக்கும்போது ஏன் ஷான் ஓமாலிக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? அதுவும் ஷான் ஓமாலியோட லாஸ்ட் ஃபைட்டு மெராபோட சாம்பியன்ஷிப்பில் தோக்குறாரு. பட் திருப்பி யூஎஃப்சி ஷான் ஓமாலிக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அது ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா ஷான் ஓமாலி பிரிங்ஸ் ஆடியன்ஸ், த பேப்பர் வியூ, அது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ஷான் ஓமாலி வந்து ஒரு கன்வின்சிங்காக அந்த ஃபைட்டை தோக்குறாரு மெராப்ட. எப்படி, இந்த கடைசி ரவுண்டில் ஒரு 90 செகண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு லெக் கிக் பண்ணி மெராபை ஹர்ட் பண்ணுறாரு. நிறைய மல்டிபிள் டைம்ஸ் நல்லாவே லேண்ட் பண்ணுறாரு ஷான் ஓமாலி. அதில் மெராப் வந்து உண்மையாலே ஹர்ட் ஆகுறாரா இல்லை நடிக்கிறாரான்னு தெரியல. பட் எனிவே கன்வின்சிங்காக ஷான் ஓமாலி மெராபை ஹர்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால யூஎஃப்சிக்கு ஒரு ஓகே திருப்பி நம்ம கொடுப்போம், ஷான் ஓமாலி ஸ்டில் ஹேஸ் அ நேம், ஹைப் இருக்குது, ஸ்டில் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஷான் ஓமாலிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஷான் ஓமாலி எப்படின்னா, இந்த ப்ரிடேட்டர் படத்தில் இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து என்னென்னமோ வெப்பன்ஸை வச்சு ஹர்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த ப்ரிடேட்டர் வந்து ஒன்றுமே ஆகாது. கடைசியாக ஏதோ ஒரு வெப்பனை வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரிடேட்டர் வந்து லைட்டாக ப்ளீட் ஆகும். உடனே அந்த சோல்ஜர்ஸுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த அதை பார்த்துட்டு இஃப் இட் கேன் ப்ளீட் இட் கேன் பி கில்ட். அதே மாதிரி தான் ஷான் ஓமாலியோட லெக் கிக். அந்த லெக் கிக் இருக்குது தெரியுமா, அது வந்து ஒரு ஷான் ஓமாலிக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப். ரீமேட்ச் போகும்போது இந்த ட்ரைனிங் பண்ணும்போது அவர் இன்டென்ஷனலாக ஹி வில் பில்ட் கான்ஃபிடென்ஸ். லெக் கிக் பண்ண, ஹர்ட் பண்ண, இது 6th ரவுண்டாக இருந்திருந்தால் மெராபை நான் டாமினேட் பண்ணியிருப்பேன், க்ரஷ் பண்ணியிருப்பேன். இந்த இந்த 5 ரவுண்ட்ஸ்னால மெராப் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு அவர் பில்ட் பண்ணுவார். ஸோ இட்ஸ் அ பூஸ்ட் அப். ஷான் ஓமாலி அப்படி பார்ப்பார். அஃப்கோர்ஸ் நான் ஜெயிக்க வேண்டிய ஃபைட்டு, இந்த ரீமேட்ச் ஃபைட்டு ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த கேம் பிளான், கொஞ்சம் அக்ரெசிவாக I'm going to be aggressive from the round 1. அப்படி யோசிப்பார் மெராப். அஃப்கோர்ஸ் he knows, ஓகே லெக் கிக் பண்ணிட்டேன், இந்த வாட்டி நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக வராரு. பிகாஸ் ஒரு ரீமேட்ச் ஃபைட்டுன்னு சொல்லும்போது என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, 2 ஃபைட்டர்ஸுமே ஏற்கனவே ஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ தே நோ 2 ஃபைட்டர்ஸுமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த ரெஸ்பான்ஸ் டைமு எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டை விட ரீமேட்ச் ஃபைட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த UFC 307 அதான மெராப் எஸ் ஷான் ஓமாலி ஃபர்ஸ்ட் ஃபைட்டு. அதில் நீங்கள் என்னோடய பழைய UFC இந்த ப்ரெடிஷன் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் மெராப் ஜெயிப்பார். ஏன் அப்படின்னா ரெஸ்லர் ஹேஸ் மோர் அட்வான்டேஜ் ஓவர் ஸ்ட்ரைக்கர். எல்லா வாட்டியுமே அப்படி தான் அப்படின்னா இல்லை. சம்டைம்ஸ் இந்த மெராப் ஷான் ஓமாலி ஃபைட்டில் மெராப் ஹேஸ் மோர் அட்வான்டேஜ் தேன் ஷான் ஓமாலி. என்னோட ப்ரெடிஷன்லாம் பாருங்களேன், இட் வாஸ் ஆல்வேஸ் க்ளோஸ். ஒரு 3-4 ஃபைட்டு தான் டவுன் ஆகிருக்கு. நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆகுனதில்லை. ஒன்று அது எப்படி அப்படின்னா, இது இஸ்ரேல் அடசானியா விஎஸ் நசரின் இமாவே ரெஃப்ரி தேவையில்லாமல் அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டாரு. செகண்டு அலெக்ஸ் பெரேரா விஎஸ் மேகமடாவ், அது நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸான ஃபைட்டு, டிசிஷன் போகும்னு நான் சொன்னேன், அதே மாதிரி போச்சு. பட் அந்த சொன்னது அலெக்ஸ் பெரேரா ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு க்ளோஸாக ஜெயிப்பாருன்னு சொன்னேன், அது வந்து டில்ட் ஆகி மேகமடாவ் ஜெயிக்கிறார். அடுத்து பெலால் விஎஸ் ஜேடிஎம், அதுலேயுமே நான் சொல்கிறேன் பெலால் வந்து இன்டென்ஷனலாக அந்த ஃபைட்டு தோத்தார். ஏன் இஸ்லாம் மாக்கச்சாவோட என்னால் ஃபைட் பண்ண முடியாது, இஸ்லாம் மாக்கச்சாவ் வேறு டிவிஷன் மூவ் ஆகட்டும், என்னால் வந்து இஸ்லாம் வந்து மூவ் பண்ணாமல் இருக்க மாட்டான்னு சொல்லி அவர் இன்டென்ஷனலாக அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி விளாட்றாரு. நான் சொல்கிறேன் ஜேடிஎம் வந்து ஒரு ஈஸி ஃபைட் பெலாலுக்கு. பெலால் வந்து முன்னாடி மாதிரி இந்த லியோன் எட்வர்ட்ஸ் மாதிரி ஃபைட் பண்ணியிருந்தா எப்போயோ டாமினேட் பண்ணி ஹீ வுட் ஹாவ் ஸ்டில் ரிமெயின் த சாம்பியன். பட் பெலால் முடிவு பண்ணிட்டார், இல்லை இஸ்லாம் மாக்கச்சா வரட்டும், நான் வந்து இப்படி தான் விளாடுவேன், நான் வந்து சாம்பியனாக இருக்கிறது நான் விரும்பலை, இஸ்லாமை
இஸ்லாம் மாக்கச்சவை ஃபைட் பண்ண நான் விரும்பலை, பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், ஐ எம் ரெடி டு கிவ் அப் மை சாம்பியன்ஷிப் டைட்டில்னு சொல்லி அவர் கீழே இறங்குறார். எனிவே ரெஸ்பெக்ட் டு ஜேடிஎம் பிகாஸ் ஹீ பிளேட் வெல், இஸ் அ ஃபைட்டர். அடுத்து ஷான் ஒமாலி இந்த ஃபைட்டை எப்படி அவர் வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னா, ஒன்று ஷான் ஒமாலி ஃபென்ஸ் பக்கம் போகக்கூடாது. எவ்வளோ அந்த சென்டர் ஆஃப் ஆக்டகானில் இருக்க முடியுமோ ஷான் ஒமாலி ஹேஸ் டு பி தேர். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லேட்டரல் மூவ்மெண்ட், ஹி ஹேஸ் டு மூவ் அ லாட், பாடி மூவ்மெண்ட், ஹெட் மூவ்மெண்ட் நல்லா பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைக் பண்ணணும், ஜாப், ஃபெயின்ஸ். கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்காக இருக்கும். மெராப் சொல்லவே வேண்டாம், அவர் என்ன பண்ணுவாரோ எல்லா ஃபைட்டுமே எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி, இஃப் யூ கேன் டூ தட், Merab is going to grind அந்த ரிலென்ட்லெஸ் ப்ரெஷரோட ஜெயிக்க போகிறார். ஸோ அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷனுமே. Merab is going to win the fight, is going to retain the title. That is my prediction. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஷான் ஒமாலியால் Merab ஜெயிக்க முடியுமா, இல்லை Merab will retain the title fight? கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.